இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித 5ஆம் செலஸ்டின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை திருச்சபையுடைய வரலாற்றில் 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு திருத்தந்தை. மிக எளிமைக்கு பெயர் போன ஒரு திருத்தந்தையாக இவர் கருதப்படுகிறார். இவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டதே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்று சொல்வார்கள். மிக பணக்கார குடும்பத்துல 16வது ஒரு குழந்தையாக பிறக்கிறார். இவருடைய தாய் இவருடைய சகோதர சகோதரிகளோடு உணவு கொடுக்கிற நேரத்தில் இதை யார் புனிதராக போகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு எப்பொழுதுமே முதலாவதாக நான் தான் என்று திருத்தந்தை செலஸ்டின் மிக இளைய வயதிலேயே தான் ஒரு புனிதராக விரும்புவதாக ஆர்வத்தை தெரிவித்திருக்கிறார். பின்னாளில் புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் துறவு சபையில சேர்ந்து ஒரு துறவியாகவும் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். இவர் இளமை காலத்தில் இருந்த நேரத்தில் திருச்சபையில திருத்தந்தையினுடைய அந்த பதவி காலம் வெற்றிடமாக இருந்தது. அப்பொழுது இருந்த ஆயர்களையும் குருக்களையும் இவர் சந்தித்து திருத்தந்தையினுடைய இந்த பதவி வெற்றிடமாக இருப்பது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல அப்படின்னு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிற ஒரு முயற்சியை ஏறெடுக்கிறார். கடைசியில அந்த முயற்சியை ஏறெடுத்த இந்த புனித செலஸ்டின் அவர்களையே அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, மனக்குழப்பத்தோடு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு பதவியேற்ற 5 மாதத்துல மறுபடியும் ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க சொல்லி தன்னுடைய திருத்தந்தை பதவியை துறந்து விட்டு மறுபடியும் ஆசீர்வாதப்ப துறவு சபைக்கே எளிமையான ஒரு துறவியாக வாழ்ந்து மரித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். பதவியா என்ன வேணாலும் செய்வேன், அல்லது அதிகாரமா யாரை காலம் வேணாலும் வாடி விடுவேன் அப்படி என்று பதவி சுகம் பிடித்து அலைகிற இந்த ஒரு காலகட்டத்துல தான் இந்த பதவியே எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் திருமுன்னிலையில தாட்சியோடு எளிமையோடும் வாழ்வேன் அப்படி என்று சொன்ன அழகான ஒரு புனிதர் தான் திருத்தந்தை 5ஆம் செலஸ்டின். அனுமதிமிக்கவர்களே, இந்த உலகத்துல பதவி மேலும் அதிகாரத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் பற்று இல்லாத வாழக்கூடிய தலைவர்களாகவும் சாதாரண கிறிஸ்தவ மக்களாகவும் நாம் வாழ்ந்திட இந்த புனிதருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகம் ஒரு உன்னதமான ஒரு அட்டகாசமான நற்செய்தி வாசகங்க. வழக்கமா நம்ம மற்றவர்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் நமக்காக தந்தையாகிய கடவுளிடத்துல ஏறெடுத்த ஒரு அழகான ஒரு ஜெபம் தான் இந்த ஒரு ஜெபம். இதை தலைமை குருவினுடைய ஜெபம் அப்படின்னு கூட சொல்லுவார்கள். தந்தையாகிய கடவுளிடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல நன்றி கூறுகிறார், அவருக்கு இந்த ஒரு மீட்பளிக்கிற ஒரு அழைப்பை கொடுத்ததற்காக. இரண்டாவது, மகன் வழியாய் தந்தை செயலாற்றி அனைத்திற்குமாக அவருக்கு நன்றி செலுத்துகிறார். மூன்றாவது, தந்தை நம்மை மக்களை அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்ததற்காக நன்றி சொல்லுகிறார். கடைசியில நமக்காகவே ஜெபிக்கிறார். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஜெபம் உன்னதமான ஒரு ஜெபம் என்று கூட சொல்லலாம். அதை முழுவதுமாக வாசிக்காமல் கடைசியில ஒரு பகுதியை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே நான் மன்றாடுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள், என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன் என்று தந்தையாகிய கடவுள் நம்மை இயேசுவிடத்தில் ஒப்படைத்ததற்காக நன்றி சொல்லி நாம் தந்தையாகிய கடவுளுக்கும் இயேசுவுக்கும் உரியவர்கள் என்று சொல்லி நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த அந்த அழகான ஜெபத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்கள், என்ன பிரச்சனை, எதுக்காக நம்ம கவலையா இருக்கோம், ஏன் எதையோ நினைச்சு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதை பற்றி நீங்க கவலையா இருக்கீங்க? இதோ ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். நம்மிடம் கடவுள் நம்மை அவரிடத்துல ஒப்படைத்ததற்காக ஜெபிக்கிறார். இயேசுடைய கரங்களில் நம்ம இருக்கிறோம், இயேசுடைய இதயத்துல நம்ம இருக்கிறோம். ஆகவே எந்த கலக்கமும் இன்றி எந்த அச்சமும் இன்றி இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக 2 பாடங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக சத்தியமாக கேட்கப்படும். அப்படி என்றால் நமக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் பிறருக்காக ஜெபிக்கிற நேரத்துல இறைவன் அவர்கள் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். புனித தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபித்தாரோ அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டதாகவும், மற்றவர்கள் தொன்போஸ்கோவுக்காக ஜெபித்த நேரத்திலெல்லாம் குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்களும் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் தொன்போஸ்கோவுக்கு ஆசீர்வாதமாக வந்தது. அப்படி என்றால் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்பது போல மற்றவருக்காக நம்ம ஜெபிக்கிற நேரத்துல இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொள்வோம். இரண்டாவது,
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். அவர் நம்மோடு உடன் இருக்கிறார். நம்மை கடவுளிடத்தில் ஒப்புவிக்கிறார். அப்படி என்றால் இறைவனுடைய திருக்கரங்களில பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சியான, நிறைவான, நிலையான அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கத்தான் இறைவன் நமக்கு இன்றைக்கு அழகான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே நாம இயேசுனுடைய திருக்கரங்களில் இருக்கோம். அவருடைய கைகளில் நம்ம பொறிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை தன்னுடைய கண்ணின் கருவிழி போல நம்மை அவர் காத்து வருகிறார். நம்மை அவருடைய இதயத்தில் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அஞ்சாமல் கலங்காமல் ஆண்டவருடைய கரம் பிடித்து அன்றாட வாழ்வை மகிழ்ச்சியோடு ஏறெடுப்போம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.